ஹோமுஸ் நீரிணை பகுதியில் ஈரானினுடைய தடைகளை மீறி கப்பல் போக்குவரத்துகளை நடத்துவதற்கு அமெரிக்காவால் ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற பெயரில் இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், அதனை தாங்கள் கைவிடுவதாக. என்னதான் நடந்தது? ஆரம்பித்த ஒரே நாளில் எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை கைவிடுகின்றார்? அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஜனாதிபதிக்கும் இடையில் ஒரு தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. மிக அரிதாக நடக்கக்கூடிய இந்த தொலைபேசி உரையாடல் எதற்காக நடந்தது அது குறித்தும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வழியில் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் CNN ஒரு விசேடமான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஈரானினுடைய அணுசக்தி ஆற்றல் கொஞ்சம் கூட குறையலை, அவர்களால் உடனடியாக அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் என்று சொல்லி அந்த வீடியோவில் ஆதாரங்களோடு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்த விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற பெயரில் அமெரிக்கா புதிதாக ஒரு நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருந்தது இந்த ஹோமுஸ் நீரிணை பகுதியில். அது என்ன ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ஈரானினுடைய தடை இருக்குத்தானே ஹோமுஸ் நீரிணை பகுதியில், அந்த தடையை மீறி கப்பல்களை போகவும் வர்றதுக்கும் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பின் கீழே எஸ்கோட்டோட கப்பல்கள் போகிறதுக்கான நடவடிக்கை தான் இந்த ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம். அது திங்கட்கிழமை ஆரம்பித்து ஒரு நாள் கூட முடியலை. செவ்வாய்க்கிழமை இரவு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார், அதனை தாங்கள் கைவிடுவதாக. என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பாகிஸ்தான் மற்றும் ஏனைய நாடுகளினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக நாங்கள் இதனை நிறுத்தி வைக்கின்றோம். இதனை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையில் ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்படுதான்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேட் அந்த முற்றுகை தொடர்ந்து இருக்கும். ஆனால் இந்த ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் கைவிடப்படுகிறது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இனிமேல் அதால் போகிற கப்பல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்காது, நாங்கள் பக்கத்திலேயே போக மாட்டோமப்பா, நாங்கள் தள்ளி நிற்கிறோமப்பா என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன காரணம், பாகிஸ்தான் கேட்டது, மற்ற நாடுகள் எல்லாம் கேட்டது, அதனால தான் இந்த ஒரு தீர்மானத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஆனால் உண்மையான நிலவரம் அது இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்கின்ற பேரில் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் கிட்ட நெருங்கி போகக்குள்ள, அதாவது ஹோமுஸ் நீரிணைக்கு போகக்குள்ள ஈரான் உடனடியாக தாக்குதல்களை ஆரம்பித்தது. உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை பின்னேரமும் செவ்வாய்க்கிழமை பின்னேரமும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது அமீரகத்தை இலக்கு வைத்து கட்டும் தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருந்தது. அதில் திங்கட்கிழமை பின்னேரம் குறிப்பிட்ட பகுதி தீப்பிடிச்செறிஞ்சது, ஒரு ஆயில் டிப்போ உண்டு. எனவே இந்த மாதிரியான தாக்குதல்களை ஈரான் தீவிரப்படுத்தியதன் காரணமாகத்தான் அப்போ நான் நினைக்கிறேன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கும் போல இருக்கு. இப்போ எதுக்காக இந்த ப்ரொஜெக்ட் ஃப்ரீடத்தை ஆரம்பிச்சிங்கள்? யார் கேட்டது? நீங்கள் சும்மா இருக்க மாட்டாமல் ஒன்றொன்று ஆரம்பிக்க வேண்டியது, கடைசியில் அடி வாங்குறது நாங்கள் தான். ஈரான் இப்போ எங்களை தான் தாக்கி கொண்டிருக்குது, எனவே உடனடியாக நிறுத்துங்கோ என்று சொல்லி சில சொல்லியிருக்கலாம். அதுதான் உண்மையான காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால், கடந்த 2 நாட்களாக கட்டுமாட்டி அதுக்கு பிறகு தான் இது நிப்பாட்டப்படுது. எனவே இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், தற்காலிகமான முறையில் நாங்கள் அதனை நிறுத்துகிறோம் என்று சொல்லி. எனவே இனி என்ன நடக்கும் என்று சொன்னால், ஹோமுஸ் நீரிணைக்கு பக்கத்தில் ஈரானிய கடற்படை நிற்கும். அதாவது ஹோமுஸ் நீரிணை முழுமையாக ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அமெரிக்க ராணுவம் அரேபிய கடலில் அவர்களுடைய அந்த முற்றுகை பகுதியில் அப்படியே நிற்பார்கள். இந்த கிட்ட நெருங்கி போகிறது, போர்க்கப்பலை கொண்டு போகிறது, இந்த நடவடிக்கைகள் இனி இருக்காது என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஜனாதிபதி முகமது பின் சாயத் அவர்களுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றிருக்கிறது. இந்த தொலைபேசி உரையாடல் மிகவும் அரிதான ஒரு தொலைபேசி உரையாடல் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒரு நாளுமே கேள்விப்பட்டதில்லை இஸ்ரேலிய பிரதமரோட அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் தொலைபேசியில் உரையாடினார்கள் அல்லது நேரடியாக சந்தித்தார்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்படுறதே இல்லை. அது ஒரு அரிதான செயலாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற போது நேற்று செவ்வாய்க்கிழமை பின்னேரம் இந்த ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கிறது. இந்த தொலைபேசி உரையாடலுக்கான முக்கியமான காரணம், கடந்த 2 நாட்களாக அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்துகின்ற அந்த தாக்குதல்கள் தான். எனவே இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கிற அமீரகத்துக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்தார் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அமீரகத்தினுடைய ஜனாதிபதியுடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் உரையாடி
உரையாடி இருக்கின்றார். அதே வேளையில் இன்னும் ஒரு சில நாடுகளினுடைய தலைவர்களும் அமீரக ஜனாதிபதியுடன் உரையாடி இருக்கின்றார்கள். குறிப்பாக கிங் ஆஃப் ஜோர்தான், அதாவது ஜோர்தான் நாட்டு மன்னர் உரையாடி இருக்கின்றார். அதே போல குர்திஸ்தான் மாநிலம் இருக்குத்தானே, அந்த குர்திஸ்தான் மாநிலத்தினுடைய பிரதமர் உரையாடி இருக்கின்றார் அமீரகத்தினுடைய ஜனாதிபதியுடன். எல்லாமே இந்த தாக்குதல்கள் நடந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா என்று சொல்லி கேட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த தொலைபேசி உரையாடல்கள் நடந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரம் இன்னும் விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ இஸ்ரேலிய பிரதமர் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு தான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸிற்கு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமென்றா சொல்லுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் என்று சொல்லி. இதே மாதிரியான உதவிகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதாவது பிப்ரவரி மாதம் 28 யுத்தம் ஆரம்பிக்க முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அயன் டோம் என்று சொன்னால் அது இங்கே இருக்கும், எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது இஸ்ரேலில் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி. ஆனால் அப்படி இல்லை, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேயும் ஒரு அயன் டோம் ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் ஏற்கனவே தங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னும் ஒரு அயன் டோமை யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் பிப்ரவரி மாதம் 28 யுத்தம் ஆரம்பிக்க முதல். அது மட்டும் இல்லாமல் அந்த அயன் டோமை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அது சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை கொடுப்பதற்காக ஏராளமான இஸ்ரேலிய இராணுவ யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் கடந்த சில மாதங்களாக தங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம், முக்கியமான ஊடகம் CNN வெளியிட்டிருக்கின்ற ஒரு விசேஷமான வீடியோ. ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் நீங்கள் போட்டு காட்ட முடியாது, என்று சொன்னால் காப்பிரைட்ஸ் பிரச்சனை, அதனால் வீடியோ போட்டு காட்ட முடியாது. ஆனால் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த 7.5 கொடுக்குறேன்னு சொல்லுவது தானே, அதே மாதிரி 7.5 கொடுக்குறதே அங்கே இருக்கக்கூடிய CNN தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு வீடியோண்ட வெளியிட்டு அந்த வீடியோவில் சொல்லிக்கிற விஷயங்களை போது எங்களுக்கே தலை சுத்துது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள போறார் என்று தெரியல. பெரும்பாலும் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல திரும்பவும் CNN மேல ஒரு அட்டாக் கொண்டு போடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே அந்த வீடியோல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று பார்ப்போம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, ஈரானினுடைய அணு விநியோகம் இருக்குத்தானே, அணு விநியோக சங்கிலி என்று சொல்லி, அதாவது அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அந்த சென்ட்ரிஃபியூஜ், மற்றது யுரேனியம், இந்த மாதிரி அணுகுண்டு உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட சகல அந்த விநியோக சங்கிலிகளையும் நாங்கள் தகர்த்து விட்டோம் என்று தானே அமெரிக்கா சொன்னது. ஆனால் அது உண்மை கிடையாதாம். நிறைய இடங்களில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்று சொல்லி CNN வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே யுரேனியம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமாக நடக்குது ஈரானில் என்றதான் அதனுடைய அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நிலத்துக்கடியில் மிகவும் பாதுகாப்பான முறையில் யுரேனியமாக இருக்கலாம் அல்லது அணு உற்பத்திக்கு தேவையான ஏனைய பொருட்களாக இருக்கலாம், எல்லாமே இப்போவும் பாதுகாப்பாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அதாவது இப்போ அமெரிக்காவினுடைய தாக்குதலில் நிறைய சேதங்கள் வந்தது உண்மைதான். அதுக்காக முற்றுமுழுதாக அழிச்சாச்சு, அங்கே ஈரான்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நிலத்தடி பாதுகாப்பில் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன என்று சொல்லி CNN செய்தி வெளியிட்டிருக்கிறது. அடுத்தது அமெரிக்காவால் நிறைய இடங்களில் பங்கபஸ்டர் குண்டுகள் போடப்பட்டது தானே. உங்களுக்கு தெரியும், பங்கபஸ்டர் குண்டு போட்டால் அது நிலத்தை துளைச்சு கொண்டு போயிட்டு ஞாபக தூரம் கீழே போயிட்டு அங்கே தான் அடியில் தான் வெடிக்கும். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓட்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த வெடிச்ச அந்த அடையாளம் எல்லாம் நிலத்துக்கடியிலாம் இருக்கும். அப்படியான இடங்கள் எல்லாத்தையும் அடையாளம் கண்டு அதுக்கு பக்கத்தில் நிறைய கட்டுமான பணிகளை ஈரான் பொழுது மேற்கொண்டு வருகிறது. தற்சமயம் நிறைய கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது, சுத்தமாக்குகின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கு என்று சொல்லியும் CNN இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான சுரங்க பாதைகளை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாகவும், அதாவது சேட்டலைட் இமேஜை வச்சுக்கொண்டு மிக முக்கியமான சுரங்க பாதைகளை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாக CNN இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்க பாதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிரபலமான அணு உற்பத்தி நிலையங்கள் இருக்குத்தானே, நட்டான்ஸாக இருக்கலாம், ஃபோர்டோவாக இருக்கலாம், இந்த மாதிரி இடங்கள் இருக்குத்தானே, இஸ்ஃபஹானாக இருக்கலாம், இந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்தில் இந்த சுரங்க பாதைகள் போகுது. அந்த சுரங்க பாதைகளில் பெரிய பெரிய லொரிகள் எல்லாம் வந்து போகுது, கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து போகுது என்று சொல்லி CNN இந்த வீடியோவில் சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், ஈரான் கையில் இப்போ 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது. அதைத்தான் அமெரிக்கா தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தது. ஈரான் சொல்லி போட்டு தரவே முடியான்னு சொல்லி இப்போ கொஞ்ச காலமாக அமெரிக்கா அதை கேட்கறதே நிப்பாட்டியாச்சு. நீங்கள் வேணுமெண்டா வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை சொல்லி கைவிட்டாச்சு தெரியல. இப்போ அந்த 440 கிலோகிராம் யுரேனியம் இருக்குத்தானே, அது மிகவும் பத்திரமாக இருக்குன்னு சொல்லியும் ஈரான் நினைச்சா அடுத்து வரும் 3 மாத காலத்தில் இருந்து 6 மாத கால பகுதிக்குள்ள, விச் மீன்ஸ் ஒரு குறுகின காலத்துக்குள்ள ஈரானால அணுகுண்டுகள் தயாரிக்க முடியும் என்று சொல்லி
CNN வெளியிட்டிருக்கிற இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லுங்க பாப்போம். ட்ரம்ப் சொன்னவர், ஈரானால் வந்து இப்போதைக்கு அணுகுண்டுகள் தயாரிக்க முடியாது. ஈரானினுடைய அந்த அணுகுண்டை தயாரிக்கின்ற ஆற்றலை வந்து நாங்கள் 2 வருடங்களுக்கு பின்தள்ளி இருக்கிறோம். எனவே 2 வருடங்கள் கழித்து தான் அவர்கள் அணுகுண்டு தயாரிக்கிறத பற்றி யோசிக்க முடியுமே தவிர இப்போ அவர்களால் ஒன்றுமே முடியாது சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். ஆனால் CNN சொல்லுது, அடுத்து வரும் 3 மாதங்கள் தொடக்கம் 6 மாத காலத்திலே வந்து அவர்களால் வந்து அணுகுண்டுகள் தயாரிக்க முடியும் என்று சொல்லி. எனவே இதுக்கு வந்து ட்ரம்பினுடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த விஷயங்களை வந்து அவர் ஒப்புக்கொள்வாரா, அல்லது CNN வந்து ஒரு ஃபேக் நியூஸ், பொய்யான செய்திகளை வெளியிடுகின்றார்கள், அதை நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன் என்று சொல்லி அப்படி சொல்கிறாரோ இன்னும் தெரியல. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.